வெல்கம் டு எஸ்டி அகாடமி. போன கிளாஸில் ஒளிமரபு சொற்கள் பார்த்தோம், விலங்குகளின் இளமை பெயர்கள் பார்த்தோம். இன்றைக்கு என்ன பண்ணால் தாவரங்களின் உறுப்பு பெயர்கள் என்னென்ன, மா, பலா, வாழை, இந்த மூணையும் என்ன பண்ணால் இலைன்னு சொல்லுவாங்க. ஈச்சம், தென்னை, பனை இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஓலை அப்படின்னு சொல்லுவாங்க. கம்பு, கேழ்வரகு, சோளம் இது என்ன தட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. நெல், புல், திணை, தாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரை, கத்தரி, முருங்கை, வெள்ளரி இதெல்லாம் என்னென்னா பிஞ்சு சொல்லுவாங்க. இதுலேயுமே என்ன பண்ணால் உங்களுக்கு இளமை பெயர்கள் வரும். இது என்ன பண்ணால் 10ஆம் வகுப்பு பாடப்பகுதியில் உங்களுக்கு இளமை பெயர்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதோடய கிண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் என்ன பண்ணால் முக்கியமானது நான் இதில் எழுதி உங்களுக்கு சொல்கிறேன். இது என்ன பண்ணால் உங்களுக்கு வாக்கியத்தில் கேட்பாங்க. இப்போ தென்னை ஓலை விழுந்தது, தென்னை ஓலையால் கூரை வேயப்பட்டிருந்தது. அந்த மாதிரி என்னென்னா உங்களுக்கு வாக்கியத்தில் கேட்பாங்க. டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். அப்போ என்னென்னா அதை வாக்கியத்தில் பயன்படுத்தும் போது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். இதை கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை டிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணுங்கள். நன்றி.